பண்ணிடுங்க. இன்னைக்கு வந்து நான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கிறேன். இதில 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய ஸ்பூன்ல 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து கடையில வாங்கின அரிசி மாவு தான். நீங்க வேணும்னா வீட்லயே கூட நல்லா வறுத்துட்டு, அரிசிய நல்லா வறுத்துட்டு, நைஸா பவுடர் பண்ணிட்டு, அத வந்து சலிச்சு இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வ நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு, இந்த அரிசி மாவ வந்து நல்லா லைட்டா வறுத்துக்கோங்க. அரிசி வந்து குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடும். அது நமக்கே நல்லா தெரியும். இது லைட்டா வந்து நல்லா வறுபட்டு வந்த உடனே ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. லைட்டா வறுத்தா போதும். இப்ப இது கூட நான் வந்து 1/2 டம்ளர் தண்ணி, 1/2 டம்ளர் பால், ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கலந்துட்டு, அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கை விடாம கலந்து விடும்போது, அந்த அரிசியும், பாலும் வந்து நல்லா குக் ஆகி வரணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. அப்போ தான் வந்து அரிசியும் வெந்து வரும், அடி பிடிக்காமையும் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துலேயே இது வந்து நமக்கு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இது கூட நம்ம நல்லா ஃப்ளேவருக்காக, இந்த கஞ்சி ஃப்ளேவராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறோம். ரைஸும் வந்து நல்லா வெயிட் போடும். இது கூடவே பாலும் சேர்த்து கொடுக்கும்போது இன்னுமே குழந்தைக்கு நல்லா வெயிட் போடும். இதை வந்து கைவிடாமல் கலந்து விடும்போது பாருங்கள், இந்த கஞ்சி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துட்டுருக்கு. அரிசி, பால் இது ரெண்டுமே சேர்ந்து நல்ல ஒரு சாஃப்டான கஞ்சியாக கிடைக்கும். இப்போ இது வந்து நல்ல இந்த மாதிரி சாஃப்டான கஞ்சியாக வரும்போது குழந்தைக்கு வெயிட் கெய்னிங் ஆகிறதுக்காக சேர்க்கக்கூடிய மற்ற பொருட்களையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஒரு 2 துண்டு ஆப்பிள் மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேட்ஸு சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட ட்ரை கிரேப்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது ஹீமோகுளோபின் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். டேட்ஸ் அயன் சத்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது இது கூட 2 முந்திரி, அதுக்கப்புறம் 2 பாதாம். பாதாமில் மேலே இருக்கிற தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பாதாம், முந்திரி, டேட்ஸ், ஆப்பிள், ட்ரை கிரேப்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டான பியூரியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நட்ஸ் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு பாதாம், ஒரு முந்திரி, ஒரு டேட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சமாக தான் சேர்க்கணும். டேட்ஸ் போக போக வேணால் நீங்கள் நட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கஞ்சி நல்லா சாஃப்டாக வெந்துட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த பியூரியை வந்து இது கூட சேர்த்து கலந்து விட்டுறலாம். நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருங்க. ஏன்னா நம்ம கஞ்சி செய்யும்போது அதை விட்டுட்டு போய் இதெல்லாம் அரைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து பேன்லேயே வந்து கட்டி சேர்ந்துடும். இப்போது இந்த பியூரியையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் சேர்த்துருக்கிற அரிசி, பால், அதுக்கப்புறம் அந்த ட்ரை நட்ஸு, ஆப்பிள் இது எல்லாமே குழந்தைக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங்கும் ஆகும். அதுக்கப்புறம் அந்த நட்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்களோட பிரைன் டெவலப்மெண்ட், மசில் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த கஞ்சியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நமக்கு நல்லா கலந்து விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கிட்டால் போதும். அந்த நட்ஸோட பச்சை வாசனை மட்டும் போனால் போதும். இப்போ இதை நம்ம வந்து 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுடைய ரைஸ் வித் நட்ஸ் கீர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஸ்வீட்டுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். துருவன வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுலேயே டேட்ஸு நம்ம ட்ரை கிரேப்ஸ்லாம் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்தா இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம அழகாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லஞ்ச் டைம்லையோ தாராளமாக கொடுக்கலாம். இந்த ரெசிபி வந்து நம்ம முட்டையை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்ச உடனே இதில் நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன ஆனியன் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சில குழந்தைங்க வந்து முட்டை எப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு முட்டை சாதம் அப்படிங்கிறதால நல்லா டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி மேலே இருக்கிற அந்த தோல் ஃபுல்லாக எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த ஸ்கின்னை மட்டும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஃபுட்டுக்கு வந்து நம்ம தக்காளி தான் நிறைய சேர்க்கணும். ஸோ ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மேலே இருக்கிற தோல் ஃபுல்லாக எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா கிரேவி மாதிரி வரும். குழந்தைங்களும் வந்து அந்த தோல் எல்லாம் சாப்பிட கஷ்டப்படுவாங்க. ஸோ மேலே இருக்கிற அந்த தோலை வந்து சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து ஒரு கிரேவி மாதிரி வந்துடும். இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த ஃபுட்டுக்கு வந்து நான் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். பிரணேஷ் வந்து காரம் நல்லா சாப்பிடுவான். அதனால் வந்து நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தை காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் பெப்பர் தூள் மட்டும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த ஃபுட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக இது பிரணேஷோட ஃபேவரட் எக் ரைஸு. அவனுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா தான் பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா தக்காளி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து நான் உடச்சி வச்சிருக்கிற முட்டையை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 முட்டையை வந்து உடச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் குழந்தைக்கு. இது கூட ரைஸும் சேர்க்கும்போது நம்மளுக்கு நிறையவே வந்து வந்துடும். ஸோ ஒரு முட்டை மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து இந்த தக்காளி தொக்கு கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகட்டும் இந்த முட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முட்டை வந்து நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தை வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இது கூட சாதம் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு சமைச்சு வச்ச சாதம் நல்லா மேஷ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ரொம்ப குலைவாக வந்து இந்த ஃபுட்டு வராது. அதனால தான் நான் 9 மந்த்ஸ்லேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா குழந்தைங்க 9 மந்த்ஸில் கொஞ்சம் நல்லாவே ஃபுட்டை வந்து சூ பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைக்கு வந்து அழகாக ஊட்டி விட வேண்டியது தான். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சாதம் வந்து நல்லா மசிச்சுட்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் உதிரி உதிரியாக இருக்கிற சாதம் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான்.
இப்போ இந்த சாதம் ஃபுல்லாவே வந்து இந்த எக்கு கூட சேர்த்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சாதத்தை மசிச்சு கூட விட்டுக்கோங்க கரண்டிலேயே. நம்மளுடைய ரொம்பவே சுவையான எக் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு. இன்ஸ்டன்ட் பாதாம் மில்க் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு 4 பாதாம் வந்து ஊற வச்சிருந்தேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ இது ஊறினதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற தோல் ஃபுல்லாக எடுத்துருங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பான் வச்சுக்கலாம். இதில் 1 டம்ளர் பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த பாதாம் பால் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் பசும்பால் கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும் கொடுங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் 1 பாதாம் சேர்த்துக்கோங்க, அப்புறம் 2 பாதாம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாதாமோட அளவை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. நான் வந்து இந்த 1 டம்ளர் பாலுக்கு எப்போவுமே ஒரு 3 பாதாம் சேர்த்துக்குவேன். இப்போ பால் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நான் வந்து 4 பாதாம் ஊற வச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்து மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூட கொதிச்சிட்டு இருக்கிற பால் வந்து ஒரு 2 கரண்டி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பாதாம் பேஸ்ட் இருக்கும் இல்லையா, இதை வந்து இந்த பால் கூட கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இது கூட நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது கூட நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட நான் வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துனா திரிஞ்சு போயிடும். அடுத்தது இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா ஒரு ஏலக்காய் மட்டும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக நம்ம அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நமக்கு வந்து பாதாம் பால் வந்து ரெடி ஆயிரும். 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த பாதாம் அரைக்கும் போது எப்படி இருந்தாலும் குருணையாக கொஞ்சம் பாதாம் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக ஃபில்டர்லேயே நின்றுடும். இப்போ நம்மளுக்கு சூப்பரான பாதாம் பால் ரெடி. இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீடிங் பாட்டிலில், ஓப்பன் கப்பில் எதில் வேணாலும் ஊற்றி கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்கிறேன். நார்மலாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா அதையே வந்து குழந்தைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆயில் வந்து நிறைய சேர்க்காம புல்கா ரொட்டி மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது 8 மந்த்ஸ்லேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து பிச்சு போட்டுக்கோங்க. மென்று சாப்பிட்ற குழந்தையா இருந்தால் நம்ம பால்லையோ இல்லை தாலில் வந்து ஊற வச்சு நம்ம குழந்தைக்கு வந்து அப்படியே கொடுக்கலாம். ஆனால் மென்று சாப்பிடாத குழந்தைக்கு நம்ம இந்த மாதிரி தான் கொடுத்தாகணும். இதை பிச்சு போட்டுட்டு இது கூட இன்றைக்கி டேட்ஸ் வந்து நான் ஒரு 3 டேட்ஸ் ஊற வச்சுருந்தேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். டேட்ஸ் வந்து ஸ்வீட்டுக்காக சேர்த்துக்கிறேன். 3 சேர்த்திங்க அப்படின்னா ஸ்வீட் அதிகமாக இருக்கும், 2 சேர்த்திங்க அப்படின்னா நல்லா மைல்டாக இருக்கும். இந்த டேட்ஸையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக நான் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். நட்ஸ் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. பாதாம் பவுடர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட பால் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டான நல்ல ஹெல்த்தியான டின்னர் ரெசிபியும் ரெடி. இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.